ஒயிட் சாரி, இதே மாதிரி ஒரு இது சல்வா பட் சாரி, ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் சாரி கோயில்ல கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க. அதோட மேக்கிங் தான் நான் வந்து இன்ஸ்டால ஏதோ போட்டிருக்கேன் போல. அதை லிட்ரலி அதை எடுத்துட்டு சாரி இல்லாம போட்டிருக்காங்க. மாஃபி பண்ணிக்காங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கீழே போய் பாக்குறேன் கமெண்ட்ஸ், இது ஏஐயான்னு சில பேர் கேட்டிருக்காங்க. சொல்ல முடியாதுடா, உண்மையா கூட இருக்கலாம். இப்போ ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தேன், ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பர்பிள் கலர் இது மாதிரி போட்டு அது ஒரு போட்டோ போட்டிருந்தது. அதை மார்க் பண்ணி ஷர்ட் இல்லாம போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லலாம்? ஆமா இவ போட்டிருக்காளோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கால் வரும்ல, என்ன மச்சா நீ போட்டிருக்கியாடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். பட் உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு? அவங்க எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க, எல்லாமே தான் வரும். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆட்டிடியூடு, கோவக்காரி, இந்த ஒரு பேர் தப்பா சொல்றவங்க இருக்காங்கன்னா 1000 பேர் வாழ்த்துறதுக்கு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் லக்கி சாந்திரீங்களா? அவங்க கூட நடிச்ச எல்லாருமே வந்து இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டு வராங்க. அப்படி கூட சொல்லலாமோ? நான் யோசிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் பண்ண சீரியல், அதுல நான் வந்து சேலஞ்ச் எடுத்து நான் மேக்கப் போட்டு நான் நடிச்சிருக்கேன். அதை யாருமே பாராட்டல. இப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டா. எனக்காக ஒரு நாள் தனியா ஒரு இன்னசென்ட் ரச்சிதா வந்து நம்ம உள்ளக்கே வச்சு வெளியே கொண்டு வர மாட்டேங்குமோ அப்படின்னு கவலைப்பட்டு அழுத நாட்கள்லாம் உண்டா? நிறைய ஆக்டர்ஸுக்கே எப்படி இருக்கும்னா பல முகங்கள் இருக்கும். நம்ம இன்சைடு ஒரு முகத்துல இருப்போம், வெளி இதுக்கு வந்து நம்ம போல்டா இருக்கும், நம்ம அப்படி இருக்கோம்னு காட்டக்கூடிய ஒரு முகம் இருக்கும். இந்த இன்னோசென்ஸை புரிஞ்சுக்காத சில விஷயம் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது I do feel sad about it. ரச்சிதா அவர்களுக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இருக்கா? No. கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? Lost. ஏன் அந்த டிசிஷன் ஏன் வந்தீங்க? லைஃப் லாங் கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? Yeah, I've lost. மைனாக்கும் உங்களுக்கும் வந்து சண்டை நீங்க பேசிக்கிறது இல்ல? அதெல்லாம் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a generation gap மாதிரி ஒரு சின்ன கேப் தான், அவ்வளவுதான். தவிர சண்டை எல்லாம் வாய்ப்பே இல்லை. அது எப்படி இருக்கும்? Because I loved her like anything. இப்போ ரச்சிதா அவர்களுக்கு வந்து மே மாசம் வந்து திருமணமாமே டேட் குறிச்சு அனௌன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மே மாசம் இல்ல, பல மே மாசம், பல டிசம்பர் மாசத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மே மாசமும் இந்த மாதிரி வரும். சோ இப்போ எதுன்னு எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு? உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாலட்சுமிங்கிறது யார் பேர்? இல்ல வந்து உங்க மகாலட்சுமி பேர் தான். ரெண்டுமே உங்க பேர் தானா? ரெண்டுமே என் பேர் தான். சரி, சொல்லுவாங்க ஜாதகத்துக்காக ஒரு பேர் வைப்பாங்க அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் ஒரு பேர் கொடுப்பாங்க. சோ என்னோட ஆக்சுவல் பேர் மகாலட்சுமி. பிறந்த உடனே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிதான் அந்த ஜாதகம் கீதகம் எல்லாம் எழுதி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்க அத்தைன்னு நினைக்கிறேன், எங்க அப்பாவோட அக்கா, அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது இது என்ன மகாலட்சுமி, இரு நான் வேற பேர் இது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரச்சிதா அப்படின்னு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரச்சிதா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ வீட்டுல எல்லாம் மகாலட்சுமி அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த ரச்சிதா அப்படின்னு சொல்லி இதாச்சு. இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் என் பேர் ரச்சிதான்னே கூப்பிட மாட்டாங்க. எல்லாரும் ரஞ்சிதா, ரக்ஷிதா, ரஞ்சிதா என்னென்னமோ கூப்பிடுவாங்களா. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது சரி மகாலட்சுமினாவது சேர்த்துக்கலாம், அட்லீஸ்ட் அப்படியாவது அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ரச்சிதா மகாலட்சுமின்னு சொல்லி போட்டாங்க. நான் நினைச்சேன் நிறைய பேர் வந்து பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா அப்படின்னு சொல்லி வந்து மகாலட்சுமி வச்சிருக்காங்க. மகாலட்சுமி இஸ் மை நேம் ஆக்சுவலி. ஓகே, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேர்ல பாக்குறேன். நான் வந்து என்ன நினைச்சேன்னா வீடியோல வந்து எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்க அப்படிங்கிறப்போ சரி இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு போல அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏதோ ஒரு சோகமோ வலி எது இருக்கு போல நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க வந்தீங்க அவ்வளவு ஸ்வீட்டா வந்து சாரி கேட்டீங்க, நான் லேட்டா வந்து சாரி எப்படி கேட்டீங்க. நீங்களாம் உங்களோட இன்னசென்ட் இருக்கா? ரச்சிதா வந்து ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ் இருக்கா? அது பாக்குறவங்க தான்ப்பா சொல்லணும். பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன ஆயிடும்னா வெறும் பெர்செப்ஷன்ஸா இருக்கும். கேள்விப்பட்டிருப்பாங்க, ஐயோ அவங்க அப்படியாமே, இவங்க இப்படியாமே, அவங்க எல்லாம் செம்ம ஆட்டிடியூடுப்பா, அவங்க எல்லாம் செம்ம கோபப்படுவாங்கப்பா, இப்படிதான் கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் நம்ம பழக தானே தெரிய வரும் ஒருத்தரோட ஆக்சுவல் பிஹேவியர் என்ன, அவங்க எதுக்காக கோவப்படுவாங்க. சும்மா காரணம் எல்லாமே யாராவது கோவப்படுவாங்களா, ஏதாவது அங்க தப்பு இருக்கும், ஆப்வியஸ்லி அந்த இடத்துல கோவப்பட்டிருப்போம். ஆனா அந்த இடத்துல அவங்க பண்ணதை மறைச்சிட்டு நம்ம பண்ணதை மட்டுமே அதை காட்டுறதுக்கான ரீசன்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெர்செப்ஷன்ஸ் என்னை பத்தி போயிருக்கும். ஸோ
நீங்க பாத்திருக்கீங்க, நீங்க பாக்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்குன்னா பட் உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு? நீங்க சொன்னீங்களே வந்து இப்பா ஒவ்வொரு திமிரு காட்டுறாங்கப்பா, அவங்க ஆடிட்டுப்பா எல்லாமே அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க, எல்லாமே தான் வரும். எல்லாமே ஆஃப்டர் பிக் பாஸ் தோ இட்ஸ் கொஞ்சம் அது கிராக் ஆயிடுச்சு பிகாஸ் பீப்புள் saw me there. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆட்டிடியூடு, அதுக்கப்புறம் கோவக்காரி, அதுக்கப்புறம் வேற என்ன வரும், மெயின் இதுதான். கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. சண்டை இல்ல, வெறும் கோவதான். மெயினா இதுதான் அதிகமா வரும். ஆட்டிடியூட், கோவப்படுவாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, இதுதான் வரும். இதுல இது 2 போயிடுச்சு. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க அப்படிங்கறது இன்னும் இருக்கு. ஏன்னா நான் நிறைய பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு நான் இருப்பேன். இந்த ஆக்ட்ரஸ் வாழ்க்கையில வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீங்க உள்ள என்ன கோத்ரூ பண்ணுவீங்க, சோகமா இருக்கீங்களா, சேடா இருக்கீங்களா தெரியாமே வந்து திரும்ப அந்த வேலைக்கு பேசிக்காமீங்க, இந்த வேலைக்கு பேசிக்காமீங்க அப்படி வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நடந்திருக்கா? பேசி காட்டுங்கன்னு யாருமே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். வெறும் இது மட்டும் சொல்லுவாங்க. இந்த ஏதோ இப்ப கூட அது ட்ரெண்ட் ஆச்சு. கவின் கூட நான் பேசினது, நீ தான் சொல்லுவியா, டி சொல்ல மாட்டியா, டி போட்டு கூப்பிடு, அந்த மாதிரி இதை வந்து ஒரு சில பசங்க மட்டும் அது ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பேசி காட்டுங்கன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப டயர்டா வெயில்ல ஷூட் பண்ணிட்டு அப்போதான் வந்து சேர் எங்கடா இருக்கு அப்படின்னு தேடி இப்படி உட்காந்துருக்கேன், மேடம் செல்ஃபி அப்படின்னு வருவாங்க. அப்பதான் ஐயோ மாட்டி கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போதான் எனக்கு என்ன தோணும்னா, நானா என் மைண்ட மேக்கப் பண்ணுவேன். எனக்கு இது ஓகே, எனக்கு இது டயர்ட் ஆயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. பட் ஃபார் தெம் இட்ஸ் a லைஃப் டைம் மூமெண்ட் தானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபி கொடுக்க வேண்டியது. இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. நான் வந்து பிக் பாஸ் பூர்ணிமா இருந்தேன். அப்போ வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அதாவது இன்ஸ்டால வந்து போட்டோ போடுவாங்க, ஆனா அது கீழே வந்து வல்கர் கமெண்ட்டும் நிறைய வரும்ல, அது கூட வந்து ஏத்துப்பேன். ஆனா வந்து இந்த பிக்சரை வேற எங்கேயும் எடுத்து போட்டு ஒரு மாதிரி அம்புக்குறி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி இது நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ரீசெண்டா நடந்திருக்குங்க. ஒரு சாரி போட்ட ஒரு பிக்சர், அழகா மலேசியா ப்ராஜெக்ட், ஒயிட் சாரி, இதே மாதிரி ஒரு இது சல்வா பட் சாரி, ஒரு ஒயிட் பியூட்டிஃபுல் ஒயிட் சாரி, கோயில்ல கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க. அதோட மேக்கிங் தான் நான் வந்து இன்ஸ்டால ஏதோ போட்டிருக்கேன் போல. அத லிட்டரலி அதை எடுத்துட்டு சாரி இல்லாம போட்டிருக்காங்க. மாஃபி பண்ணிக்காங்களா? இது வந்து அது சரி ஓகே, நான் பார்த்தேன் நான் ஒஃபெண்ட் ஆகல பிகாஸ் ஐம் யூ. அதான் சொல்லிட்டேனே, பிகம் ஸ்டோன் ஹார்ட்டட், ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துட்டு கீழே போய் பாக்குற கமெண்ட்ஸ், இது ஏஐயான்னு சில பேர் கேட்டிருக்காங்க. சொல்ல முடியாதுடா, உண்மையா கூட இருக்கலாம், இதெல்லாம் தான் வருது. சொல்ல முடியாது, உண்மையா இருக்கலாம், தெரியல இருக்கலாம், ஆனா சூப்பர், இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இது ஒண்ணு நடந்துச்சு. இன்னொன்னு இப்போ ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தேன், ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பர்பிள் கலர் இது மாதிரி போட்டு அது ஒரு போட்டோ போட்டிருந்தது. அதை மார்க் பண்ணி ஷர்ட் இல்லாம போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லலாம்? இதை வந்து எங்க ஸ்டாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. லிட்ரலி பீயிங் an ஆக்ட்ரஸ் எனக்கே வந்து தெரிய மாட்டேங்குது. இல்ல இப்போ நானே போட்டோ போடுறத நிப்பாட்டணுமா தெரியல எனக்கு. அப்போ நாங்களே வந்து வெளியில வர்றது நிப்பாட்டணுமா? அப்போதான் இதெல்லாம் நிக்குமா? இல்ல என்ன பண்ணணும்? சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணலாம். பிளாக்னா நான் மட்டும் தானே பிளாக் பண்ண முடியும், மத்தவங்க எல்லாம் பார்த்து ஜாலியா தானே இருப்பாங்க. எங்க இது ஸ்டாப் ஆகும்? பாக்குறவங்க இப்படி போடாதீங்கப்பா, இல்ல நீங்களா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாருக்கும் நீங்க ஷேர் பண்ணாம இது வந்து நீங்களும் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு ஒரு 10 பேர் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணாதானே அது போகும். ஆனா அது நடக்க மாட்டேங்குதுல்ல, அப்போ ரொம்ப ஹர்ட் ஆகும். எல்லாரும் ஃபன் தானே பண்றீங்க. ஸோ தட் இஸ் வெரி பெயின்ஃபுல். இப்போ நடந்தது இது எனக்கு லாஸ்ட் வீக், அது ரெண்டுமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் சர்க்குலேட்டிங் மோர் அண்ட் மோர். எங்க போய் நான் வந்து இது வந்து இப்படி இருக்கு, இது வந்து நான் கிடையாதுப்பா. இன்னொன்னு, நான் டாட்டூ போட்டிருக்க பிக்சர்ஸ் வந்து நான் ஆப்வியஸ்லி நான் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுவே வந்து கொஞ்சம் வேற மாதிரி மார்க் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது இல்லையே தப்பாச்சே. தெரிஞ்சவங்களுக்கு வேணா சொல்லலாம், இல்லப்பா அது நான் போட்டது இல்லை, நான் போட்டது இந்த போட்டோன்னு வேணா தெரிஞ்சவங்களுக்கு. எத்தனை பேர்கிட்ட நான் போய் சொல்லுவேன் உட்காந்துட்டு, இல்லப்பா அது நான் இல்லப்பா அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லுவேன்? நிறைய நடக்குது இந்த மாதிரி. எங்க இது ஸ்டாப் ஆகும்? யார் பண்ணுவாங்க இதை ஸ்டாப்? யார் பண்ணுவாங்க? சர்க்குலேட் பண்றவங்க இதை நினைச்சா மட்டும்தான் இது ஸ்டாப் ஆகும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வில் ஹேப்பன். என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? நல்லா இருங்க, பாத்தீங்களா, நல்லா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பயங்கர டிராமாக்குள்ள போயிருக்கீங்க போல, எனக்கு கண்ணு கலங்குது உங்களுக்கு பயங்கரமா. பயங்கரம். See when
மை லவ்ட் ஒன் சீஸ் தட் அவங்களுக்கு ஒரு ஹர்ட் ஆகும்ல. ஒருவேளை ஆமா இவ போட்டிருக்காளோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கால் வரும்ல, என்ன மச்சான் நீ போட்டிருக்கியாடா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, பட் ஒரு சில பேர் அது புரிஞ்சுக்காம கேட்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். சூப்பர். நான் ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன், அதாவது டேட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெயினை வந்து ஷேர் பண்றதுக்காக தான் வந்து இந்த டேட்டு எல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறது உண்மையா? பெயினை ஷேர் பண்றதுக்காக இல்ல, சில பேர் ஃபன்னுக்காகவும் போடுவாங்க, நிறைய பேர் ஃபன்னுக்காக போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து அது லெகசிக்காக எடுத்துப்பாங்க, லைக் அது சாகும் போது அதுதான் எங்க கூட வரணும் அப்படிங்கிறது. இன்னொரு சில பேர் வந்து அது லைஃப் லாங் எங்க கூட இருக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. I don't think so. என்ன ஃபீல் பண்றாங்க அதுக்கு வாங்க. I don't think so. அவங்க ஃபீல் நான் வந்து see I loved tattoos, but அதுக்கு அடுத்து வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்காரை வந்து நான் கவர் பண்றதுக்கு தான் டாட்டூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன். அந்த ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்காரை, எனக்குள்ள இருக்கிற ஸ்காரை அதை மேக்கப் போட்டு நம்ம எப்படி அதை கவர் பண்றோம் அந்த மாதிரி டாட்டூ போட்டு கவர் பண்ணி. சரி, இதை டீ கோட் பண்ணுங்க. இது என்னது? இது சொல்லுங்க, இது என்ன உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி தெரியுது. அதேதான். ஓ அப்படியே தேங்க்யூங்க. நிறைய பேர் சேவல்னு சொன்னாங்க, நிறைய பேர் பார்த்தா தெரியுது பீனிக்ஸ் பறவைன்னு. அப்படிதானே? ஆமாமா, கலாய்ப்பாங்க என்ன. சூப்பர். அதெல்லாம் நிறைய பேர் வந்து இத சேவல்னு சொல்லி கலாய்ப்பாங்க, இல்லனா பீகாக் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது பீகாக் இல்ல சேவல் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபீனிக்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஃபீனிக்ஸ். ஓகே, சொல்லுங்க என்ன காரணத்தால பீனிக்ஸ் பறவை? அதாவது எந்த விஷயத்துல வந்து ஒரு பீனிக்ஸ் பறவையா ஒரு சிங்கப்பெண்ணா? This was literally when I was in my depression time தான். சோ போயிட்டு நான் இதை போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்து அந்த டாட்டூ டிசைன் பண்றவங்க பார்த்துட்டு, இருங்க மேடம் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம கூட போட்டதுக்கு அப்புறம் ஹிஸ் டெல்லிங் மீ, நீங்க பாருங்க இதை சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டா உங்களுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வந்து வெளியில அப்படி பறந்து வரணும், அதனாலதான் நான் இதை போட்டேன். என்னப்பா இது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் போது மேடம் ஃபீனிக்ஸ் மேடம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போதான். So it's like everyone will have their ups and downs இல்லையா? So நம்ம டவுன்ல இருக்கும்போது அப்படியே இருந்தா நாளைக்கு அடுத்த நாள் எனக்கு சோறு யார் கொடுப்பாங்க அப்படி யோசிச்சுட்டு, சரி ஓகே லெட் மீ ரைஸ் ஃப்ரம் தி ஆஷஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுதான். அதோட சிம்பாலிக்கா இது போட்டாச்சு. எங்களுக்கு என்னன்னா, அதாவது விஜய் டிவில வந்து உங்களுக்கு மீனாட்சியா பார்த்துட்டு இருப்போம்ல, அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை தாண்டி மீனாட்சி யாரும் பார்க்க முடியாது, அந்த கேரக்டர் பார்க்க முடியாது. ஆனா அதே வயசுல சொல்லுவாங்க. ஆமாமா, சத்தியமா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாவே. ஏன்னா மீனாட்சிங்கிறப்போ எங்களுக்கு ஃபேஸ் டக்குன்னு உங்க ஞாபகம் தான் வரும். ஆல்சோ வந்து அவங்களும் ஓகே தான், பட் நீங்களும் வந்து எங்களுக்கு மீனாட்சி உங்களுக்கு ஞாபகம் தான் வரும். பட் அதே வயசு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா மீனாட்சி இந்த பொண்ணு மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கம்பல்சரி வந்து சொல்லுவாங்கல்ல. அப்ப ரெண்டுமே இருக்கும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னது, இது ஒரு 200 எபிசோட் தாண்டாது, இவங்க எல்லாம் எங்க, அதுதான் ஆப்வியஸ்லி அந்த ஒரு கல்ட்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை பிரேக் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது யாருமே எக்ஸெப்ட் பண்ணிக்கல. நாங்களும் சரி முட்டி மோதி என்னமோ பண்ணலான்னு. அது எந்த இடத்துல அது ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. அது ஆனது 7 இயர்ஸ் நான் மட்டுமே மீனாட்சியா நடிச்சிருக்கேன். சோ தெரியல, அது சேனலும் அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மக்கள் அதை விட சூப்பரா எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டே இருந்தோம். ஃபார் மீ இட் வாஸ் ரியலி ஹார்ட். இன் பிட்வீன்ல கொஞ்சம் இந்த பேர்ஸ் எல்லாம் மாத்தும் போது இட் வாஸ் ரியலி ஹார்ட். என்னமோ நான் ஒரிஜினலாவே அதை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ சீரியல், இட்ஸ் ஜஸ்ட் அ ஆக்டிங் திங். பேர் மாத்துனாங்கன்னா என்ன, அதை கூட புரிஞ்சுக்காம சில இது விஷயம் போகும்போதெல்லாம் ரொம்ப இதா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் இப்படி தட்டி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம். ஒரு பேர் தப்பா சொல்றவங்க இருக்காங்கன்னா 1000 பேர் வாழ்த்துறதுக்கு இருப்பாங்க. சோ அதை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அந்த மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ. இப்போ நீங்க லக்கி சாம் தெரியுங்களா? அவங்க கூட நடிச்ச எல்லாருமே வந்து இப்போ பெரிய ஹீரோ ஆயிட்டு வராங்க. அப்படி கூட சொல்லலாமோ? யோசிக்கவே இல்ல. ரியோ அவர்களும் வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டாரு, கவின் அவர்களும் பெரிய ஹீரோ ஆயிட்டாங்க. லக்கி சாம் தானே நீங்க? அப்பலாம் ஒத்துக்கலாமா? வேற ஃபோன் சொல்லிருக்காங்களா, என்ன பயங்கர லக்கி சாமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல, சீரியலுக்கு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒரு சீரியல் இல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ணும்போது ரச்சிதா இருந்தாங்கன்னா அது வந்து என்னன்னா அந்த கேரக்டர் அப்படி இருக்கும். பிகாஸ் சும்மா அசால்ட்டு சும்மா ஏதாவது ஒரு சாதாரண கேரக்டர்ஸ் நான் பண்ண மாட்டேன் இல்லையா. ரொம்ப அது என்ன சொல்றது, அந்த சீரியல்லையே முதுகுல சுமந்து போற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்றேங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. ரச்சிதா இருந்தா இது நல்லா இருக்கும், இது பண்ணிடுவாவ அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி லக்கி சாமெல்லாம் யாரும் சொன்னது இல்ல. யாருமே சொன்னது இல்லையா? யாருமே சொன்னது இல்ல. நோட் பண்ணுங்க, நீங்க நடிச்ச எல்லாருமே வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா?
சூப்பர். இந்த மாதிரி நானே யோசிச்சது இல்ல. பட் தட்ஸ் நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. சொன்னதே இல்லையா நோடா சீரியஸ்லி யாருமே சொல்லல. சரி ஓகே. எனக்கு ஒரு நீங்க சொன்னது ஞாபகம் வருது. சரணம் மீனாட்சிக்கு முன்னாடியே வந்து நீங்களும் கல்யாணி அவர்கள் வந்து ஒரு சீரிஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப வந்து மூஞ்சில ஃபுல்லா அவ்வளோ அது இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்களா? அந்த கிளிப் மட்டுமே சிவா சார் தான் அப்போ ஆங்கரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? அவர் ஏதோ கேள்வி கேட்பாங்க, நான் வந்து ஏதோ பதில் சொல்லிட்டு இருப்பேன். அந்த கிளிப்பிங் மட்டுமே போட்டு இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருந்த ரச்சிதா இப்படி ஆயிட்டா அப்படின்னு. எக்ஸ்கியூஸ் மீ, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பண்ண சீரியல். அதுல நான் வந்து சேலஞ்ச் எடுத்து நான் மேக்கப் போட்டு நான் நடிச்சிருக்கேன். அதை யாருமே பாராட்டல. இப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டா. வை அத கூட புரிஞ்சுக்க முடியல. எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொல்லுவேன், பட் அத கூட புரிஞ்சுக்காம இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சில பேர் வந்து அந்த கிளிப்பிங் எனக்கு அனுப்பிட்டு, மேடம் எப்படி வெள்ளையா நீங்க சொல்லுங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது அவங்களுக்கு? ஐ டோன்ட் நோ, பட் பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டில் டுடே தேர் ஆஸ்கிங் மீ, அது சத்தியமா நீங்க தானா இல்ல அது என்ன மேடம் அப்படி இருந்தவங்க தான் இப்படி கலர் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மேக்கப் தான். பட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிரேக் இன் தமிழ். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பாப்போம். ஆனா உண்மையா மேக்கப் அவ்வளவு போட்டாங்களா? டஸ்கி ஆக்கணும்னே. I used to take 2 hours for the makeup. எல்லா இடத்துலயுமே போட்டுருவாங்க. கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், முதுகா இருக்கட்டும், இந்த பக்கமா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல விசிபிளா இருக்குமோ அங்கெல்லாம் போடுவாங்க. நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த டைம்ல எல்லாம் ராஜலட்சுமி அம்மா வாஸ் மை அம்மா கேரக்டர். சோ அவங்களுமே வந்து அந்த சீரியல்ல அவங்க கருப்பா இருப்பாங்கிறதுனாலதான் அவங்க பொண்ணு நான் கருப்பா இருப்பேன். சோ அவங்க வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு, கவலைப்படாதடா தங்கம், நீ பாரு ஒரு நாள் எங்க போவேன்னு பாரு, ஆமா போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். பட் டுடே இன்னைக்கு கூட நான் அவங்க மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்னா இல்லையா அப்படிம்பாங்க. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. அந்த டஸ்கி ஸ்கின்னை வந்து அப்படி ஒரு வெல்கமிங் கொடுத்தது இருக்கே, சான்ஸே. நான் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது ஒரு 3 மாசம் டஸ்கி ஸ்கின் மேக்கப் இருந்துச்சு. போக 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 என்ன இது கலர் கிடையாது, இதுல ஒரிஜினல் கலர் கிடையாது அப்படி மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஸ்டார்டிங் வந்து அந்த கதை உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பயங்கரமா நீங்க உங்க ஷர்ட் கலர்ல லிட்டரலி அந்த கலர்ல மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது எனக்கு இந்த இதுவும் இல்ல. நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் ஐ லவ் தமிழ் இண்டஸ்ட்ரி. சரி நான் எனக்கு ஓகே என்ன வேணாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் இந்த லவ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் கலர் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டரும் ப்ரொடியூசர்ஸும் சேனலும் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு தே கேம் வித் கலர் பேலட். அதாவது இந்த கலர் இருக்கா, ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கணும், ஆனா கருப்பா தான் இருக்கணும், ஆனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் பேலட் கொண்டு வந்து அதுக்காக ஒரு சில மேக்கப் ப்ராடக்ட்ஸை வந்து வர வச்சாங்க வேற இடத்துல இருந்து, மும்பைல இருந்து எங்கேயோ வர வச்சுட்டு சாக்லேட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தே காட் மீ த டோன். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, எனக்கே பார்க்கும்போது இருக்கு. பட் ரச்சிதா அவர்களுக்கு வந்து கலர் சிஸ்டம் வந்து வந்திருக்கா? எப்படி இந்த மாதிரி டஸ்கியா இருக்கப்பா, என்னப்பா நீ இந்த வெள்ளையாயிட்ட அப்படி மாதிரி எதுவுமே வந்தது? இதுதான் இந்த கிளிப் இப்போ வைரல் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்ததா, நீங்க இப்படி இருந்தீங்களா இப்போ இப்படி ஆயிட்டீங்களா, சரி அப்படி இருந்தாலும் தப்பு இல்லையே, இப்படி இருந்தாலும் தப்பு இல்லையே, எதுக்கு இதை கேட்பாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் தோணும், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ எல்லா வாழ்க்கையிலையும் வந்து ஒரு கட்டம் வரும், அதாவது வந்து போல்டா மாறுற ஒரு கட்டம், என்னால பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம். எப்போ உங்களுக்கு ரச்சிதா வந்துச்சு? என்னைக்காவது ஒரு நாள் தனியா ஒரு இன்னசென்ட் ரச்சிதா வந்து நம்ம உள்ளக்கே வச்சு வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறோமோ அப்படின்னு கவலைப்பட்டு அழுது நாட்கள்லாம் உண்டா? நிறைய. பிகாஸ் சி நம்ம ஆக்டர்ஸுக்கே எப்படி இருக்கும்னா பல முகங்கள் இருக்கும். நம்ம இன்சைடு ஒரு முகத்துல இருப்போம், வெளி இதுக்கு வந்து நம்ம போல்டா இருக்கும், நம்ம அப்படி இருக்கோம்னு காட்டக்கூடிய ஒரு முகம் இருக்கும். ஸோ அந்த ஆப்வியஸ்லி அந்த இன்னோசென்ஸ் இருக்கிற இது வந்து இந்த இன்னோசென்ஸை புரிஞ்சுக்காத சில விஷயம் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ஐ டூ ஃபீல் சேட் அபவுட் இட். பட் தட்ஸ் ஓகே. இப்போ எல்லாத்தையும் போயாச்சு. இப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான், என்ன வேணாலும் பண்ணுங்க. டெஃபினெட்லி. இல்லன்னா எங்க ஆளாளுக்கு ஒரு அடி, வா நான் ஒரு அடி அடிக்கிறேன், ஆளாளுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம இது கொடுக்க முடியாதுல்ல. சோ அதனால லைக் ஜஸ்ட் சொசைட்டிலே வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கை கடக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் இப்போ அவங்க சிங்கிளா இருக்காங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேச்சுகள் வந்தே இருக்கும். இப்போ மீடியால இருந்தா சொல்லவே தேவையில்ல, அவங்க அல்வா மாதிரி அவங்க வந்து என்னெல்லாம் பேசுவாங்க. அப்போ நீங்க என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க இந்த சிங்கிளா இருக்கிறதுனாலே? ஸ்டார்டிங் தான்ப்பா எல்லாமே. இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா
செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஓ ஃபர்ஸ்ட் தான் ஐயோ அப்படி இப்படி நீங்க வந்து அது என்ன நீங்க இப்படி இப்போ தெரியாது உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும், ஃபேமிலி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படியா, ஓகே ஓகே ஓகேன்னா அதெல்லாமே கடந்து வந்தாச்சா. இப்போ என்னடானா நீங்க தான் கரெக்ட், நீங்க தான் கரெக்ட். பாருங்க இப்படி சிங்கிளா நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க, அது பண்ணியிருக்கீங்க, நீங்களே எல்லாமே பாத்துக்கிறீங்க, உங்க ஃபேமிலியை இது பண்றீங்க. நான் இப்படி பாப்பேன், நீ தானடா அதை சொன்ன, இப்ப நீயே வந்து பாராட்டுறியா, இப்படிதான் இருக்கும். சோ எல்லாமே டைம் கூட எல்லாமே மாறும் அப்படிங்கிறது வந்து என் லைஃப்ல அது வந்து பெரிய எக்ஸாம்பிளா ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன வந்து ரொம்ப திட்டி ரொம்ப ஒரு கார்னர் கொண்டு போய் வேற மாதிரி பண்ண சில ஆட்கள் ஆர் மேபி மீடியா ஆர் எனி திங் ஃபார் தட் மேட்டர், இப்போ அதே ஆட்கள் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூ கரெக்ட், வாட் யூ டூயிங் இஸ் ஃபைன், லீட் யோர் லைஃப் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தானே. ஐ மீன் எனக்கே அந்த மாற்றம் தெரிஞ்சிருக்கு. டைம் தான் எல்லாமே. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இன்னொரு 5 இயர்ஸ்ல நிறைய பேர் சிங்கிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் கல்யாணமே பண்ணாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதுவும் வரவேற்பாங்க. டைம் தான் எல்லாமே. சோ கண்டிப்பா அது நடக்கதான் செய்யும். இப்போ ரச்சிதா அவர்களுக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இருக்கா? நோ, கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? லாஸ்ட். ஏன் அந்த டிசிஷன் ஏன் வந்தீங்க? லைஃப் லாங் கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? யா, I've lost it because அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல இருந்த அந்த சில விஷயங்கள் இருக்கும்ல, அது டோட்டலாவே காலி. இட்ஸ் யாராவது இப்போ கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டாலுமே வந்து ஐயோ பாவம் தான் தோணும் எனக்கு. அதாவது வந்து எனக்கு இன்விடேஷன் வச்சாங்கன்னா ஐயோ என்ன சொல்றது இப்போ அவங்களுக்கு நான் பாவமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரியல, அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வராது ஃபார் ஷியோர். சரி, இப்போ டக்குன்னு கேட்குறேன், காதல் பொறுத்தளவுக்கு ரச்சிதாவுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன, பார்வை என்ன? It's good unless and until you respect each other, you care for each other and புனிதமா இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அது மேலேயும் கொஞ்சம் ஹோப்ஸ் லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது மேல இன்னும் ஹோப்ஸ் லூஸ் ஆகல. சோ பாக்கலாம், எப்பனாலும் மாறும்ல. இன்னைக்காவது வந்து திரும்ப ஒரு காதல் மேல நம்பிக்கை வரும்ல உங்களுக்கு? காதல் மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்றேன். சோ அதுவும் லவ் தானே. சோ நான் என் நாய்க்குட்டி என் பூனைக்குட்டியை ரொம்ப லவ் பண்ணுவேன், அதுவும் லவ் தானே. சோ என் நண்பர்களை நான் ரொம்ப லவ் பண்றேன், சோ அதுவும் காதல் தானே. சோ காதல் மேல எனக்கு நம்பிக்கை போகல. சோ எவ்ரிதிங் இஸ் லவ் ஃபார் மீ. சீரியல் நடிக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆபத்து இருக்கும் வந்து, ஏன்னா அந்த எபிசோடுக்கு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்போ என்ன எமர்ஜென்சியா நம்மளால போகவே முடியாது. அந்த மாதிரி வந்திருக்கா உங்களுக்கு? ஒரு எமர்ஜென்சி வந்து நம்மளால நீங்க நடிச்சிட்டு இருப்பீங்க, இருக்கும் 2 வாட்டி நடந்திருக்கு. ஒண்ணு வந்து என் அண்ணன் வந்து ஆக்சிடென்ட்ல இருந்துட்டான். அண்ணங்கிறது வந்து என்னோட பெரியம்மா பையன், நாங்க எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதுனால அவங்க கூட இருக்கிற அண்ணன் தான். எஸ்எம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காலேஜ்ல. அங்க லெக்சர் எடுத்துட்டு இருப்பாங்க, சரவணன் கேரக்டர். அப்போ யார் சரவணனா இருந்தாங்க? I don't remember. Maybe இர்ஃபான் தான் நினைக்கிறேன். ஆமா, இர்ஃபான் தான் ஒரு ப்ரொஃபசரா இருந்தாங்க. இல்ல அந்த ஏதோ லெக்சர் எடுக்கிற மாதிரி சும்மா வந்துட்டு இருப்பாங்க. நாங்க எல்லாம் அது சைட் அடிக்கணும், அந்த இது பண்ணோம், அப்படியே பண்ணிட்டு சைட் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு லவ்லி சீன். கால் வந்துச்சு, எனக்கு தெரியும். என் அழுது என் கண்ணெல்லாம் இவ்வளோ வீங்கி இருக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து டைரக்டர் கூப்பிட்டுட்டு பரவாயில்லடா நான் இது பண்ணிக்கிறேன், இல்லை இப்போ நான் போயிட்டேன்னா 3-4 days ஆயிடும் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு. இது நீங்க டெலிகாஸ்ட்னு சொல்றீங்க, என்ன பண்ணலாம், உன்னால பண்ண முடியுமா? சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரச்சிதாவை அங்க தூக்கி போட்டுட்டு மீனாட்சியை அங்க உட்கார வச்சேன். லிட்ரலி அவங்களே வந்து எல்லாருமே வந்து ஆன்னு பாத்துட்டு இருந்தாங்க, இவளாதா அதா அப்படின்னு. பிகாஸ் அந்த கேரக்டருக்கு போயிட்டேன்னா லிட்ரலி எனக்கு நான் ரச்சிதாவாவே இருக்க மாட்டேன், டோட்டலா நான் மீனாட்சியா மாறிடுவேன். ஸோ அந்த லவ் பண்றதா இருக்கட்டும், அந்த இது பண்றது எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கிரிஃபோட எடுத்துட்டு கிளம்புனதெல்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய வாட்டி. இன்னொரு வாட்டி என் பெரியம்மா இறந்த டைம். ஸோ அதுவுமே இந்த மாதிரி தான். ஸோ எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா எதுவுமே சொல்ல முடியாது. லைக் வில் பி ப்ளீடிங் இன்சைட், பட் யூ ஹாவ் டு ஸ்மைல், யூ ஹாவ் டு லவ், யூ ஹாவ் டு ஆக்ட் லைக் நத்திங் இஸ் ஹேப்பனிங். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் ஆடலாம், பிரஸ் மீட். நீங்க வந்து அட்டெண்ட் பண்றீங்க, ஓகேங்களா? அதுல வர்ற கேள்வி எல்லாத்தையுமே வந்து நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கிறா. நான் தான் பத்திரிக்கையாளர், ஓகேங்களா? மைக்லாம் சீட்ல வச்சிருவாங்க. அண்ட் வந்து மைனாக்கும் உங்களுக்கும் வந்து சண்டை, நீங்க பேசிக்கிறது இல்ல. அதெல்லாம் இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் ஜெனரேஷன் கேப் மாதிரி ஒரு சின்ன கேப் தான், அவ்வளவுதான். தவிர சண்டை எல்லாம் வாய்ப்பே இல்லை. அது எப்படி இருக்கும்? பிகாஸ் ஐ லவ்ட் ஹர் லைக் எனிதிங். என்னோட சரவண மீனாட்சி அப்படிங்கிற டைம்ல பீக்ல இருந்த டைம் அது. ஸோ ஃபர்ஸ்டா பாக்குற ஒரு
ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அதெல்லாம் I've literally grown with her. ஓகே, ரச்சிதா வந்து ஒரு படத்துக்கு 5 கோடி சம்பளம் கேக்குறாங்க. 5 கோடி வைங்க, நான் 10 கூட கேட்பேன். யார் கொடுப்பா? நீங்க வேற. அவரோட சம்பளம் எவ்வளவு? ஆனா கோடி கணக்குன்னு சொல்றாங்க. சீ நோ 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 நோ. அப்ப எவ்வளவு இருக்கும்? 100 ரூபாய் டு எங்க போயிருக்கீங்க பார்க்கலாம். பிரஸ் இருக்காங்க, என்ன கேள்வி கேட்போம், சொல்லி ஆகணும் நீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு போடுங்க. சரி 5 கோடி சரி கொடுத்தா நல்லது தாங்க. ரொம்ப நன்றிங்க. யாராவது அப்படி இருந்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் வாங்க, கொஞ்சம் கொடுங்க, சந்தோஷமா வாங்குறேன். ஓகே, ரச்சிதாக்கு வந்து ஈசிஆர்ல ஒரு பெரிய பங்களா வந்து அவங்க பினாமி பேர்ல வச்சிருக்காங்க. பினாமி பேர்ல வச்சிருக்காங்களா? யாரு? ரச்சிதா. ரச்சிதா மகாலட்சுமி அவங்க வந்து ஒரு பினாமி பேர்ல ஈசிஆர்ல ஒரு மிகப்பெரிய பங்களா வச்சிருக்காங்க. ஈசிஆர்ல? ஆமா. ஓகே சொல்லுங்க. நான் கேள்வி கேக்குறேன், ரிப்போர்ட்ல நானே. இதுக்கு நான் என்ன சொல்றது? இல்ல எனக்கு ஆசை வந்துருச்சு, வைக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு. ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போதைக்கு இல்ல, வந்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ரச்சிதா அவர்களுக்கு வந்து மே மாசம் வந்து திருமணமாமே, டேட் குறிச்சு அனௌன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மே மாசம் இல்ல, பல மே மாசம், பல டிசம்பர் மாசத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு நியூஸ் வரும். அப்படி பார்த்தா நான் ஒரு 10 பேரை கல்யாணம் பண்ணிருக்கணும் இந்நேரத்துக்கு. அப்ப ஒவ்வொரு மே மாசம் ஒவ்வொரு மே மாசமும் இந்த மாதிரி வரும். சோ இப்போ எதுன்னு எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி நானே கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 10 இல்லைன்னா 12 பேர் நேரத்துக்கு நான் 10-12 பேர் கல்யாணம் பண்ணிருக்கணுமே இவங்க போடுற நியூஸுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் வந்தாலும் யாரும் பிலீவ் பண்ணாதீங்க, வந்துச்சுன்னா சிரிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். அண்ட் 1966 படம் வந்து எப்படி வந்திருக்கு? இதுல வந்து உங்களை வந்து நீங்க ஒரு பேயா காட்டுறதே வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி உங்களை சாமியை பார்த்து எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஆமா, இதுல வந்து ஏன் ஒரு பேயா வந்து நடிக்கிறதுங்கிறது? இது ஆக்சுவலி பேய் அப்படிங்கறத தாண்டி இந்த கதை வந்து லிட்ரலி இட்ஸ் ஆன்மாவோட சப்ஜெக்ட். ஸோ ஒரு நல்ல ஆன்மா ஒரு உடம்புக்குள்ள வந்து நல்ல விஷயங்கள் பண்ணும். சோ இது எனக்கு பேய் அப்படின்னு சொன்னாலே இல்லையே இது பேய் கிடையாது, இது ஒரு நல்ல ஆன்மாவாச்சே அப்படின்னு தான் சொல்ல தோணும். சோ எனக்கு கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஐ ஹேவன்ட் டன் இந்த மாதிரி ஒரு ஜானர். அம்மன் யாரு சின்ன திரையிலேயே அம்மன் வேஷம் போடணும்னா ரச்சிதாக்கு போன் அடிங்க கொஞ்சம், அப்படிதான் வந்துடும் எனக்கு. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் பண்ணிருக்கேன். சோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு. சோ தெரியல, ஆடியன்ஸுக்கு தான் பார்த்து சொல்லணும் எப்படி. தேங்க்யூ வெரி மச். ஒரு ஏற்று நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. இதனால வந்து உங்க இன்டர்வியூ எடுத்ததுக்கு வந்து ஒரு ஃபேனாவும் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.